ஹாய் கைஸ், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணோம். பஃப் ஹேண்டு அண்டு சின்ன பஃப் வச்சு அதுக்கு ஒரு இன்ச்சு மடிப்பு வச்சு தைக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போது இது மேல் பீஸு, இது லைனிங்கை இந்த பீஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். அந்த பீஸு ஃபுல்லாகவே நம்ம இப்படி கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே நாச் போட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துலேருந்தும் இந்த இடத்துக்கும் நாச் போட்டிருக்கோம், ஒரு 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சுக்கு. அதை வந்து ஒரு நமக்கு இந்த நாச் தெரியாதுன்றதுனால இதுலேயே வச்சு நம்ம இது பண்ணோம், லைனிங்கில் வச்சு பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஃப்ளீட்ஸ் மடித்து பண்ணிக்கணும். ஒரு கால் இன்ச்சுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஈவெண்ட் கிடச்சிருச்சு, நல்லா ஒரு ஃப்ளீட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃப்ளீட்ஸை வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இப்படி திருப்பிக்கோங்க. இது இப்படி திருப்பி இருக்கோம், இது இந்த சைடு, இது வந்து இந்த சைடும் இது இந்த சைடுமா நம்ம ஃப்ளீட்ஸ் பண்ணணும். பார்க்குறதுக்கு அழகாக வந்துடுச்சு. கரெக்டாக 10 இன்ச்சுக்கு நம்ம ஒரு ஃப்ளீட்ஸு, இத்தனை ஃப்ளீட்ஸுன்ட்டு கரெக்டாக வந்திருக்கும் இது. ஆனால் என்ன, இது நம்ம இந்த ஆப்போசிட்லேயும் நம்ம ரெடி பண்ணும்போது ஃப்ளீட்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சஸ் வந்து கீழே நான் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பீசஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீசஸ் எடுத்துகிட்டு இந்த பீஸ் வந்து இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். இந்த நல்ல பக்கத்தில் வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டாக இந்த பிங்க் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, 1/2 இன்ச்சஸ், அந்த பிங்க் அளவு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு இந்த பீஸை இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அப்படியே 1 இன்ச்சுக்கு ஓகேவா. ஸோ இது ஒரு இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இது கொஞ்சம் புஃப்னு இருக்குல்ல இந்த கிளாத்து, அதனால இங்கே ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஃபினிஷிங் கரெக்டாக கிடச்சிருச்சு. இவ்வளோ தான் இது பஃப்பு. இந்த பஃப் இதே மாதிரி தான் அடுத்த பீஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இது ஓகே அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.